இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். 10வது நாளாக தொடரும் ஜிப்மர் மருத்துவர்களின் போராட்டம். கருப்பு டி-ஷர்ட், சிவப்பு ரிப்பன் கட்டி நடனமாடி விழிப்புணர்வு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மனித சங்கிலி போராட்டம். மின்துறையை தனியார்மயமாக்கும் முடிவை கைவிட வலியுறுத்தல். உருவையாறு செல்வ முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம். அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா முதலமைச்சரிடம் மனு. பல்கலைக்கழக மாணவிகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என புகார். இனி விரிவான செய்திகள். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் கடந்த 9 நாட்களாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 10வது நாளான ஆகஸ்ட் 22ஆம் தேதி 100க்கும் மேற்பட்ட ஜிப்மர் மருத்துவர்கள் நீதி வேண்டும், உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே மருத்துவர்கள் சிலர் கருப்பு டி-ஷர்ட் அணிந்து கையில் சிவப்பு ரிப்பன் கட்டி கொண்டு பாடல்களுக்கு நடனமாடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நடனத்தின் போது பெண் மருத்துவர் ஒருவர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவரை கொலை செய்தவரை குத்துவது போல் நடித்து காண்பித்தார். தொடர்ந்து ஜிப்மர் வளாக வாயிலில் அமைக்கப்பட்டிருந்த திரையில் நீதிமன்றத்தில் நடக்கும் பெண் மருத்துவர் கொலை வழக்கை மருத்துவர்கள் பார்த்தவாறு அமர்ந்திருந்தனர். மின்துறையை தனியார்மயமாக்கும் முடிவை கைவிடக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசின் மின்துறை தனியார்மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்றும், அரசின் மின்துறை அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் எனவும், தனியார்மயமாக்கும் முடிவை கைவிட கோரியும் இந்த போராட்டமானது நடைபெற்றது. மேலும் புதுச்சேரி நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் இருந்து துவங்கி மிஷன் வீதி வரை நடைபெற்ற இந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம் துவக்கி வைத்து பேசினார். மேலும் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள், ராமச்சந்திரன், தமிழ்செல்வன், சீனிவாசன், பிரபுராஜ், கொளஞ்சியப்பன், கலியமூர்த்தி, சத்யா, நகர கமிட்டி செயலாளர் மதிவாணன், உழவர்கரை நகர செயலாளர் ராம்ஜி, இடை கமிட்டி செயலாளர் ராமமூர்த்தி, சரவணன், அன்புமணி, மாநில குழு உறுப்பினர்கள் ராமசாமி, சரவணன், இளவரசி, சஞ்சய், சேகரன் உள்ளிட்ட திரளானோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். புதுவை உருவையாறு ஆச்சாரியபுரம் கிராமத்தில் ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் கோவில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா 18ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுதர்சன ஹோமம் நடைபெற்று அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் எண்ணெய் சாற்றி பூர்ண அபிஷேகம் நடைபெற்றது. இதனை அடுத்து கலச பிரதிஷ்டை, அஷ்டபந்தனம் சாற்றுதல், முதல் கால பூஜையுடன் தொடங்கிய நிகழ்வில் 4 கால யாக பூஜைகளும் நிறைவடைந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து செல்வ முத்துமாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மத்திய பல்கலைக்கழக மாணவி விடுதிகளில் அடிப்படை வசதிகள் கோரி இந்திய மாணவர் சங்கம் தலைமையில் பல்கலைக்கழக தலைமை விடுதி காப்பாளர் அலுவலகம் முன்பு மாணவிகள் கடந்த 12ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது அங்கு வந்த பல்கலைக்கழக காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ஆண் பாதுகாவலர்கள் மாணவிகளை கடுமையாக தாக்கியுள்ளனர். மேலும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பாலியல் ரீதியான சீண்டல்களிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனை தட்டி கேட்ட மாணவர்களையும் அவர்கள் தாக்கியுள்ளனர். இது மாணவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது சம்பந்தமாக புதுவை காவல்துறை இயக்குநரிடம் பாதிக்கப்பட்ட மாணவிகள் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மாணவிகளை சிலர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. எனவே பல்கலைக்கழக மாணவிகளுக்கு தக்க பாதுகாப்பு இல்லாத அசாதாரண சூழல் இருப்பது குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா விளக்கி புகார் மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக விசாரணை செய்து தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் போது சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம், மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமாள், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில செயலாளர் சஞ்சய் சேகரன், திராவிட முன்னேற்றக் கழக மாணவர் அணி அமைப்பாளர் எஸ்பி மணிமாறன், இந்திய மாணவர் சங்க செயலாளர் பிரவீன்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் வம்பாக்கீரபாளையம், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் மீனவர் கிராமங்களின் ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டசபையில் சந்தித்து மனு அளித்தனர்.
அந்த மனுவில் பெரிய மார்க்கெட்டில் 600க்கும் மேற்பட்டவர்கள் மீன் விற்பனை செய்து வருகின்றனர். அவர்கள் நாள்தோறும் கிழக்கு கடற்கரை சாலை நவீன மீன் அங்காடிக்கு சென்று மீன்களை வாங்கி வந்து விற்பனை செய்வதால் கால விரயம், செலவு உட்பட பல பிரச்சனைகள் உள்ளது என்றும், இந்த நிலையில் உழவர்கரை நகராட்சி நவீன மீன் அங்காடியை ஆகஸ்ட் 23ஆம் தேதி குத்தகைக்கு விட விளம்பரம் செய்யப்பட்டுள்ளதாகவும், அவ்வாறு குத்தகை எடுப்பவர் நிரந்தரமாக நவீன மீன் அங்காடியிலேயே மீன்களை இறக்க வேண்டும் என நகராட்சியை நிர்பந்தம் செய்வார் என்றும், அதனால் மீண்டும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாவதோடு சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும் சூழ்நிலையும் உருவாகும் என்பதால் குத்தகை டெண்டரை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும், மீன் நிறுத்தும் வண்டிகளுக்கு தனியார் மூலம் கட்டணம் வசூல் செய்வதை தவிர்த்து நகராட்சியே நேரடியாக மீன் வண்டிகளுக்கு கட்டணம் வசூல் செய்யலாம் எனவும் அந்த மனுவில் கூறியுள்ளனர். மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி உழவர்கரை நகராட்சி சார்பில் விடப்பட்டுள்ள டெண்டரை ரத்து செய்வதாக உறுதியளித்தார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா மருத்துவக் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தொடர்பாகவும், பீகார் மாநிலத்தில் தலித் மாணவி கூட்டு பாலியல் செய்யப்பட்டதை கண்டித்தும், தமிழ்நாடு மாநிலம் கிருஷ்ணகிரியில் NCC பயிற்சி முகாமில் அங்குள்ள பயிற்சியாளரால் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதை கண்டித்தும், புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை மாணவர்களின் சிதைக்கப்படும் பெண்ணுரிமை என்ற தலைப்பில் நாடகம் வழியாக விழிப்புணர்வு போராட்டம் நடைபெற்றது. அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் AISF கிளை செயலாளர் ஆகாஷ் தலைமையில், AISF கிளை தலைவர் பூஜா முன்னிலையில், புதுச்சேரி AIYF முன்னாள் மாநில செயலாளர் அந்தோணி எழிலன், AIYF புதுச்சேரி மாநில செயலாளர் சத்யராஜ், சுகுமார், பிரேம்நாத், முரளி, புதுச்சேரி மாநில செயலாளர் மற்றும் இடதுசாரி தோழமை அமைப்புகளான SFI, AIDSO, BSF ஆகியோர் சார்பிலும் நோக்க உரை நிகழ்த்தினர். முடிவில் AISF கமிட்டி உறுப்பினர்கள் லோகேஷ், முகிலன் ஆகியோர் நன்றி உரை வழங்கினர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6680 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 890 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.